கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2025 ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக, அதாவது செவ்வாய் கடக ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசிக்குள் நுழைவதன் காரணமாக 11ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 145 நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் அதிர்ஷ்டங்களையும் பார்ப்போம். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்காரவங்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் தைரியத்துடன் துணிச்சலுடனும் செய்து முடித்து காரிய வெற்றியை நிறைந்து பெறுவதற்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட அடிக்கப் போகிறது. உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாரு. இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். செவ்வாய் கும்பம் ராசிக்காரவங்களான உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையினால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துகிறாரு. கும்பம் ராசிக்காரவங்களான உங்களுடைய ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பது சிறப்பு. செவ்வாய் இந்த தருணத்தில் ஞானகாரகரான கேதுவோடு உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம் ஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களில் சங்கடங்கள், சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் நீங்கும் என்பதை துல்லியமாக தெல்ல தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறாரு. செவ்வாய் சகோதரரான இருப்பதனால குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இடையே கும்பம் ராசிக்காரவங்களான உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அதிக அளவிலான கடினமான சிரமங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளை நீங்கும். இந்த நேரத்தில் உத்வேகம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்கள் துரிதமாக, துல்லியமாக, உற்சாகத்தோடு செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றியை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கும்பராசிக்காரங்களான உங்களை தேடி வருதுங்க. இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய காதல் கைகூடி வருவதற்கான விதத்தில் நீங்கள் விரும்பிய காதலித்த நபரையே காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள், தடைகள், தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள், அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரவங்களான உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அபரிமிதமாக கிடைக்குதுங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக, பார்வை காரணமாக நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷம், இனிமை, மறைவு நிறைந்தது. அந்த விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் எந்த விதமான சிரமங்களும், சிக்கல்களும், தடை தாமதங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றியை நிறைத்து பெறக்கூடிய விதத்தில் தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும், நன்மைகளும், வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு. மங்களகரகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பத்தில் பல்வேறு விதமான சுப காரியங்கள் எளிதாக முறையில் கைகூடும். கல்யாண, வளைகாப்பு, காதுகுத்து, சொத்துக்கள் வாங்குதல் என மேலும் பல்வேறு விதங்களான சுப நிகழ்ச்சிகள் அருமையாக காண கச்சிதமாக கைகூடி வரும். நீங்கள் ஆசைப்பட்டு காத்திருப்பதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிரமங்கள் அமைகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல தீர்வு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கும். நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மிக சிறப்பான முறையில் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அவற்றை சிறப்பாக கையாண்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாருங்க. பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானத்துக்குள் பயணித்து கொண்டு இருப்பதனால களத்திர ஸ்தானாதிபதி ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். இடம் பலம் பெறுவதனால இந்த நேரத்தில் புதிய வண்டி, வாகனங்கள், பொன்பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு மனை, வீடு, நிலம் வாங்குதல் இந்த மாதிரி விதமான ஆசையும்
சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் வந்து உங்களுக்கு நிறைவேறும். முயற்சியிலே மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியும் ஏற்படும். அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாரு. நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளையும் பெற வேண்டும் என்று எண்ணி ஒரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு மாறி அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு சில இடம் மாறி இவ்வாறு பல்வேறு இடங்கள் மாறி மாறி அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இடங்கள்லேயே நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொள்வதற்காக அதிர்ஷ்ட யோகங்களையும் மாற்றங்களையும் செவ்வாய் இந்த தருணத்தில் வாரி வழங்குறாரு. பல்வேறு விதங்களான இனமாற்றங்களை சந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே அதிக அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. குடும்பத்தில் வந்து பல்வேறு விதங்களான பணிகள் எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கும்பராசிக்காரவங்களான உங்களுக்கு எளிதான முறையில் கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது. மிக பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை மிக சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றிற்கான எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து பெற முடியுங்க. மங்களகரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சங்கடங்களை அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கான நன்மைகளையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாரு. உறவுகளுக்குள்ள இடையே இழுபறியாக கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல், கசப்பான நிகழ்வுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே சிறப்பு வாய்ந்த நல்ல சுப விசேஷங்கள் அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. சிரமங்கள், சிக்கல்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது. கலைத்துறை ரீதியாக விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபடி சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரும். கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பான நேரமாக கருதப்படுது. வேலை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல தகவல்களாக உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரம் மற்றும் சார்ந்த காரியங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் ஆர்டர்களும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து அமைகிறது. அரசியல் ரீதியாக பணிகளில் கொண்டிருக்கக்கூடிய சங்கடங்கள், இக்கட்டுகள், கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகளும் உடைத்தெறியப்படும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக நகர்வுகளை செவ்வாய் உருவாகி கொடுப்பதனால கும்பராசிக்காரவங்களாக சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் உண்டு. இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இக்கட்டுக்கள், நெருக்கடிகளை நீக்கி நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பண வரவுகளையும் வளர்ச்சியையும் இனிதே நிறைத்து சந்திக்கக்கூடிய அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பல்வேறு விதங்களான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைத்து சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரவங்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறாரு. இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்காரவங்களான விவசாய துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லா விதமான பணிகளும் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய விளைநிலங்கள், விவசாயத்திற்கு தேவையான அதிக நவீனமான உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான மிகப்பெரிய சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் எளிதான முறையில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே கும்பராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. கும்பம் ராசிக்காரவங்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் என்பது நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவும் நிறைந்ததாகவும் அமைவதற்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடக்குது. இந்த மாதிரியான செவ்வாய் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள், தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களையும் பல வரவுகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கும்பம் ராசிக்காரவங்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் வேலை
ஜீவன்ஸ்தானம், கர்மஸ்தானம் இருக்கிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறாரு. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்பு தக்கது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது. நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் செவ்வாயின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுகிரகம் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்ஸ் போன்ற துறையில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலன் தேவை. இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் தான் காரணம். காலி இடங்களை வாங்கி விற்க, அதாவது ரியல் எஸ்டேட்டு தொழிலில் செவ்வாயின் அனுகிரகம் அதிகம் இருக்க வேண்டும். நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்கள் பலமாக இருப்பார் செவ்வாய். மருத்துவத்துறையில் சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களை, பெயர் புகழ், கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம், போலீஸு, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை சார்ந்த துறையிலும் பெயர் பெற முடியும். செவ்வாய் இரத்தக்காரகன் என்பதால் மருத்துவத்துறையில் பிரிவில் அதிக அளவு யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவத்தையும் பெற வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் பெயர் பெற வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்களை கும்ப ராசிக்காரவங்களான நீங்கள் மேலும் அதிக அளவிலான சாதகமான மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.